என்னத்தை கதையை கேட்டா கண்ணு தெரியாது, நடக்க முடியாது. அது நடப்பாங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் உலகமே சுற்றி என்ன வணக்கம் மக்களே, இந்த பேர் அமிர்தராஜ் கடல்வேந்தன். என்ன வந்து எல்லாருமே செல்லமா கடல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சில பேர் என்ன வேந்தன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதை விட என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு மீடியா கனவோடு சுத்தி கொண்டிருக்க பையன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாமே ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. இன்றையில இருந்து நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுக்கு நான் மட்டும் மனசு வச்சா காணாது, நீங்களும் கண்டிப்பா மனசு வைக்கணும். நீங்க கண்டிப்பா மனசு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதோட என்னுடைய முதல் வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து முதல் வீடியோவா என்னத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன்னு சொன்னா, எங்களுடைய கிராமத்துல 90 வயது மிக்க ஒரு தாத்தாவும் பாட்டியும் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்து வந்து கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே எங்களுடைய இந்த காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆயுள் காலம் மிகவும் குறைவானதாகவே இருக்குது. இந்த காலத்துல அப்படி இல்லாட்டியுமே வந்து ஒன்று கணவன் 90 வயது மட்டும் இருப்பார், அல்லாட்டி மனைவி 90 வயது மட்டும் இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா 90 வயது தாண்டியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மா சுமங்கலியாகவும் அவங்க ரெண்டு பேரும் காதல் பறவைகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய முதல் காணொலியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்ப போய் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அதை பற்றியும் பார்த்து கொண்டு இந்த வீடியோ தொடங்குவோம். அவங்கள போய் பார்ப்போம். ஃபாலோ மீ. இப்ப நாங்க அம்மாவையும் தாத்தாவையும் போய் பார்க்கணுமாங்க. எப்படி இருக்கீங்க? அப்படியா? சும்மா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா அம்மா மகா அப்படியே அழகா தூக்கிட்டு. நீங்க இப்ப சாப்பிட்டீங்களா? இப்ப எல்லாம் செஞ்சு வச்சுட்டு. என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ரொட்டி சுட்டேன், எல்லாம் கறி வச்சேன். அவர் சாப்பிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு போயிட்டாரா? மகன். மகன் யாரா இருக்கிறீங்க இந்த வீட்டுல? அவர் இங்கதானே இருக்காரு 3 மாசமா. சரி, உங்களுக்கு கிச்சனை பாப்போமா? கிச்சன் பாப்போமா? அதுலதான் பாப்பா எல்லாம் செய்யுறேன். அதுவும் பூரா ஒழுகுதையா, ஒழுகலாம். இந்த இது பூரா ஒழுகுது. இந்த இதெல்லாம் மழை பெஞ்சா எல்லாம் ஒழுகும், எல்லாம் ஒடைஞ்சி எல்லாம் கட்டின வகையில தானே போட்டு வந்தாங்க. இது ஆமைகிட்ட கேட்டுல இந்த சந்தல் வாங்கினேன். அவங்க வந்த உடனே கேட்டு, உங்க அம்மா ஆயிட்டானே நானு என் கண்ணா நீ இப்ப எத்தனை பேரு வந்து கேட்டாங்க, என் வீட்டை கொடுத்துருந்தா நான் வந்திருப்பேன் நானு அப்படின்னு கேட்டேன். அந்த பொறுப்பாளர் நல்ல மனுஷன், எல்லாம் வச்சு சாமான் போட்டு அது மச்சனாலே அந்த பொறுப்பாளரை மிரட்டி விட்டாங்க. அப்புறம் ஏக்கமெல்லாம். அப்ப இதுதான் உங்களோட பானையா? எல்லாம் அம்மாவும் தாத்தாவும் இந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்களோட சமையல் பானை எவ்வளவு குட்டியா இருக்கேன். அது அந்த குட்டி பானையில சமைக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அம்மா அப்படியே சாப்பாடுலாம் சமைக்கணும், சாப்பிட்டு போகலாம். ஓ, வாங்க வாங்க கதைப்போம். கதைப்போம். தோட்டம் வச்சிருக்கீங்க தானே? வாங்க, உங்க தோட்டத்துல பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் சேர்த்து மாவு. ஓ, இப்ப கதைச்சிட்டு நாங்க மாவு பிடிப்போம். அப்ப என்ன செய்வோம்? உங்களோட தோட்டத்தை பாப்போம். சரியா? அத போட்டுட்டு தானா முளைச்ச இந்த முருங்கை மரம் நான் போட்டு கொண்டாக்கல, தானா முளைச்சது. அது வந்து குரங்கு தின்னுடும். இப்ப நாங்க வந்து ஹாய் மக்களே, திரும்ப நாங்க வந்து அம்மாவுடைய தோட்டத்தை நாங்க பார்க்க போறோம். அந்த தோட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல நாங்க யாருமே தோட்டம் செய்யறதே இல்ல. வீட்டுல நாங்க மரக்கறிகள் வச்சோம் அப்படின்னு சொன்னா நாங்க ஆரோக்கியமா உணவு எடுக்கணும். சின்ன தோட்டம் வச்சிருக்காங்க. அந்த தோட்டத்தையும் எல்லாம் கட்டிட்டாங்க. நாங்க குழப்பம் ஓடிட்டோம். இப்ப வந்து ஒரு 6-7 பேரை எழுதிட்டு பார்த்துட்டு போனாங்க. தண்ணி எல்லாம் எடுத்தாரு, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இளங்கா கிட்ட கேட்டு, இளங்கா தண்ணி எடுத்ததுல இருந்து தம்பி தண்ணி எடுத்து. அப்ப என்ன செய்யுது? இந்த கச்சானுக்கெல்லாம் எப்படி தண்ணி ஊத்துவீங்க? தண்ணி ஊத்திட்டப்ப தண்ணி மழை வந்தா தண்ணி இல்ல, இங்க இருந்து அள்ளித்தான் ஊத்தணும். என்னதுல நீங்களும் தண்ணி அள்ளி ஊத்துவீங்க?
தேத்தனி ஊற்றுவோம், வாங்க வாங்க. இருங்க தேத்தனி வச்சுட்டாரு. இது பேர் பதில் இருங்க, கதையை போனாங்க. கலைஞ்சுட்டாங்க பேர பிள்ளைகளுக்கு கலைச்சு ஆசை தான். தேத்தனி ஊற்றிட்டு வந்துடுறேன். சரி குடிப்பா, கதைச்சிட்டு தேத்தனி குடிப்பா. தேத்தனி ஊற்றிட்டு வந்துட்டா அப்புறம் கரைச்சிக்கிட்டு கிளம்பு. சரி, எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 6 பேர். 6 பேர். 6 இந்த வந்து தொங்கல்ல உள்ளது. அதான் அவங்க மாமன் கொண்டு போய் நஞ்ச கொடுத்து கொண்டு போட்டான். 22 வயசு. 22 வயசுல அது ஒரு புள்ளதான் அந்த அடுத்து ஏக்கம் பிடிச்சிக்கிட்டு போனேன். புள்ள நான் வேலைக்கு போயிட்டேன். குடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய 11 படிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய குடிச்சுக்கிட்டோட சீட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்தா வீட்டுல உள்ள படமெல்லாம் கலட்டி போட்டு நொறுக்கி கிடக்கு. இவரு வீட்டுலதான் இவரை நம்பித்தானே விட்டுட்டு போனேன். அந்த பிள்ளை ஸ்கூலு விட்டு 11 பாசு. இந்த பிள்ளை அந்த மூத்த பிள்ளை 11 பாசு. அந்த கனகேஸ்வரி வெள்ளையும் கட்டிக்கான். அவன் படும் பாடலப்பா எந்த நாளும் அந்த பிள்ளைய அடிச்சு வீட்டுல உள்ள சாமான் எல்லாம் உடைச்சி நாசமாதான். அவன் மயன் 1 வயசு. இந்த வீட்டுல இருந்து தங்கச்சி அப்படியே கீழே இத மண்ணுக்கு முச்சிருந்தாங்க வீட்டுக்கு. உள்ளுக்கு தலைய புள்ளைய கொண்டு போய் அம்மா வீட்டுல போட்டு வரீங்க இங்க வந்துட்டான். இந்த கொண்டாடி புள்ளைய போட்டுட்டு பால் குடிச்சுருந்தா ஏன் வாணும். அவங்க அம்மா பேச கட்டுக்கிட்டு. அப்ப நீ என்னடா செய்ய போற? அவன் சொல்லிக்கா நான் புட்டா வைக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படி. அவன் அங்கிருந்து வரும்போது சொன்னோன்னா அவன் புட்டு பண்ண எல்லாத்தையும் கொண்டு உடைச்சிட்டு அங்க இருந்து வந்து இங்க புள்ள என்னடி செய்யறேன்னு குடிச்சிட்டு அவன் தான் கொண்டாடிக்கிட்டு மண்ணுக்குள்ள இதுக்கு கீழே போட்டு மூடிட்டாங்க. மூடி கால் ரெண்டையும் மேல நட்டுட்டான். அங்க வீட்டுல போயிருந்து அதுல நம்ம வீடு முதல்ல கட்டின்ற வீடு. அங்க போயிட்டு கூப்பிடுறா, ஏய் நான் வருஷம் எனக்கு வயசுல வடையலா போய் பாக்குறப்ப கால் ரெண்டு மேல மண்ணு இருக்குது. இப்ப எத்தனை பிள்ளை இருக்காங்க? இப்ப அவனுக்கு 23 வயசு பெரியவனுக்கு. சின்னவனுக்கு 18 வயசு. மற்றவனுக்கு 12 வயசு. அது சின்ன பிள்ளைக்கு 7 வயசு. இந்த பிள்ளை அழகான பிள்ளை. அந்த பிள்ளையில பாத்துக்கிட்டு இருந்தாலே நம்ம ஆசை செஞ்சுப்போம். கஷ்டப்பட்டு வளர்த்தனப்பா 4 பிள்ளையும். இப்ப அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். வருஷத்துல கொண்டு வந்துட்டான் தம்பி. இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? இப்ப இருக்கிறத 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் இருக்காங்க. 6 பேர்ல ஒரு ஆள் வந்து வீரச்சாவை அடைஞ்சிட்டாங்க. நான் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. வயிறு என்ன செய்ய 5 பேர் வந்து உங்களை பார்க்க மாட்டாங்களா? இந்த பெரியவன் செல்வநகர்ல நீங்க சுப்பிரமணிக்கு வந்துகிட்டேன்னா அவன் இந்த 3 மாசமா வரல. எங்க சக்தியும் வரமாட்டான். இந்த கடைசி புள்ள வந்து பரந்தன்ல இருந்து வந்து கிடக்கு. அந்த புள்ள இப்ப வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னமும் இந்த பக்கத்து வந்து எட்டி போடுறாரு. ஒரு புள்ள தோட்டத்துல. இப்ப சரி, இப்ப நீங்க சாப்பாடு அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? சாப்பாடுக்கு குடுக்குற காசை வாங்கிட்டான். கடையில தம்பிக்கு சமாவுதா அதுக்கு பிஞ்ச. யார் காசு தருவா? யார் காசு தருவா? அங்க இந்த குடுக்குற காசு அரசாங்கத்துல எவ்வளவு தருவாங்க? 10 தருவாங்க. 10,000 தருவாங்க. 2 பேருக்கும் காணுமா? அது என்ன செய்ய இப்ப மாசம் எழுதி செஞ்சிடணும். பிள்ளைகள் காசு தர மாட்டாங்களா? ஒரு பிள்ளையும் கொடுக்காது. ஒரு பிள்ளையும் தர மாட்டாங்க. அவங்களுக்குதான் நான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கணும். வருவாங்களா? வருவாங்களா? அதுதான் ஒருத்தருக்கும் என் பேரே தோட்டத்துல இருந்து வந்துதான் 8 வருஷம் ஆச்சுப்பா. அவனுக்கு ஒரு வீடு முல்ல வாசலும் முல்ல. அந்த வாசகனை வீட்டை வாங்கி கொடுத்தான். அதுல இருக்கிறோம் புது இருக்கெல்லாம் மேலுக்கு சரி இல்லாம கிடக்குறான். 8 வருஷம் ஆச்சு. நானும் எழுதி கொடுத்து இன்னமும் அவனுக்கு ஒரு காணிய பூமியே கொடுக்கல. இப்ப சொல்றாங்கதான் முருகண்டிக்கு போக சொல்லி. உங்க எல்லைக்கு வந்தவங்கள நீங்க முருகண்டிக்கு விளம்பிடுறீங்க. அப்ப அதுதானே. இப்ப தாத்தாவும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இருப்பாரு. அவர் இருப்பாரா? இந்த வாக்கில இருப்பாரு. பேசுவாரு. பேசுவாரு. உங்களை பேசுவாரு. பிடிச்சி தள்ளுவாரு. அடிப்பாரு. அடிப்பாரு. பிடிச்சி தள்ளுவாரு. இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா காட்டுங்க. நீங்க 2 பேரும் சேத்தனிதான். சாப்பாடு இல்ல. சேத்தனிதான். சோறு பேரு போட்டு விட்டா இது என்ன கடி, இது என்ன கொடித்தேன். பாத்தீங்களா தாத்தாவே இந்த வயசுலயும் சண்டை பிடிக்கிறதா, அடிக்கிறாரா, பேசுவாரா? அது வெறும் எல்லாமே ஒரு செல்லமான குடுத்துடாது போல. என்ன செய்வா? ஓ தாத்தம் செய்யறாரு. நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்களா? வீட்டுல பாத்து கட்டி வச்சாங்களா? கல்யாணம் வீட்டை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சாங்க. அண்ணங்கார வந்து எங்க வீட்லயே தின்னுட்டு எங்க வீட்லயே குடிச்சுட்டு எங்க அப்பா கிட்ட காதல் போயிட்டு எங்க அப்பா நொறுக்கி ஏற்றுவாரு. வந்துட்டு கம்பளை இருந்து தின்னுபிட்டு மருந்து செஞ்சாந்து போட்டு
எனக்கு 14 வயசு ஆ. வயசுக்கு வந்து இந்த கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கு என்ன எனக்கு வீட்டில் ஐயருக்கு மட்டும் 18 பவனுக்கு சாமான் கொடுத்தாங்க. அவளையும் வண்டி உங்களுக்கு ஐயர்களுக்கு கூட்டிட்டு இப்போ பிச்சைக்காரி மாதிரி உட்கார சரி சரி இனி நாங்க வந்து உங்களை ஒரு நாள் பாக்குறோம். சரி எங்களுக்கு ஒரு பாட்டு படிச்சு காத்தீங்க. என்ன பாட்டு படிச்சு? ஏதாவது ஒரு பாட்டு படிங்க. என்ன பாட்டு படிக்க? என்ன பாட்டாலும் படிங்க. பட்ட கதையெல்லாம் சொல்லுவோமா? படிங்க. கதைய கதையை கேட்டா அந்த சிவனுக்கு கூட கண்ணீர் வரும். அவ்வளோ உங்க வீட்டுக்கு போய் நான் பட்டிருக்கேன். அண்ணன் காடையும் அக்கா காடி அத்தை காட்டிட்டேன். இன்னைக்கு வயசு 90 வயசாச்சப்பா, அவருக்கு 95 வயசாச்சு. 95 வயசு பேசுவாரு. அன்னைக்கு சட்டம் கொடுத்தாடி பேசுவார். அடிக்கடி விளையாட்டு கொடுத்துருக்கணும். கரைச்சே இல்ல, நல்லா இருந்தா கரைச்சே இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. எங்கட நாங்க ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு வந்து நாங்க உங்களோட ஆசீர்வாதத்தோட அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் நினைச்சு வந்தது இன்னைக்கு. அப்ப அது எங்களுடைய மக்களை வந்து எங்களுக்கு ஆதரவு தர சொல்லி இருக்க சொல்லிருக்கீங்களா? எல்லாரும் வேந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க. சரி வாங்க முதல்ல ஆசீர்வாதம் வேணும் உங்க எழுப்புங்க 2 பேரும் சேர்ந்து. எது சாமியர திருநூறு சொல்லுது? வாங்க வாங்க தாத்தா. மக்களுக்கு செல்வத்தை கொடுங்க. உங்க பிள்ளைய தேடி வருட பிள்ளைக்கு செல்வத்தை கொடுங்க. நமோ வாழும். சரியா? நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பாக்குறோம். உள்ள கொண்டு வைப்போம். வாங்க. கிச்சன்லயா? இங்கே வைக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சரியா? இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இன்னும் பல வருஷத்துக்கு வாழணும் 2 பேரும். சரியா? எப்ப உங்களுக்கு பிறந்த நாள்? சண்டை படுக்க மாட்டீங்களா? சரி எப்ப பிறந்த நாள்? பிறந்த நாள் 3 செஞ்சுட்டான். சீனு செஞ்சுட்டாரா? 90 செஞ்சிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி 8ஆம் மாசம் வந்தா சரியா 100. சரி தாத்தா அடிக்கடி நாங்க வாரோம். போயிட்டு நாங்க திருப்பி வாரோம். சரியா? சந்தோஷமா நீங்க கண்ணு தெரியாது, நடக்க முடியாது. அதனால அங்கேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் உலகமே சுத்தி வருவேன். நீங்க கண்ணு தெரியாது, நடக்க முடியாது. அதனால அங்கேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் உலகமே சுத்தி வருவேன். விட்டு எங்கேயும் போறது இல்லப்பா. கதைகள் எல்லாத்தையுமே கேட்கும்போது கண் மட்டும்தான் கலங்கல. சில விஷயங்கள் எல்லாமே வீடியோல பதிவு செய்யல. இது வந்து ஒரு உதவி காணொலி இருந்ததை விட ஃபர்ஸ்ட் என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கும் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு அவங்களோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சொல்லி நான் யோசிச்சதாலதான். அது மட்டும் இல்ல எனக்கு என்னால எந்த உதவி நான் செஞ்சிருக்கேன். ஆனா இனி வரும் காலத்துல இவங்களை வந்து பார்த்த பிறகு நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. என்னால முடிஞ்ச உதவிகளை நானும் செய்வேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய முடிஞ்சா செய்யுங்க.
இருக்கும் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனல் வேந்து டைரிஸ் என்ற சேனலை தயவு செய்து எல்லாருமே ஆதரவு வழங்குமாறு உங்களை நான் வந்து அன்போட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜய் வேந்தன்.